Hey guys, welcome back to Data Coaching. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது free 80-day data analytics course. So இன்னைக்கு நம்ம 67th day of data analytics courseல இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது Python seriesல pandas complete பண்ணிருக்கோம், matplotlib complete பண்ணிருக்கோம், numpy complete பண்ணிருக்கோம். Now we are seeing Seaborn Library. So previous classல Seaborn Libraryல line plotனா என்னன்னு பார்த்தோம், disk plotனா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு classல நம்ம scatter plotனா என்ன, bar plotனா என்ன, heatmapனா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். So before starting the class, I would like to introduce about data analytics master class. நம்ம data analytics master classல ஒரு data analytics தேவையான எல்லா டாபிக்ஸ்மே from the sketchல இருந்து advanced level வரைக்கும் நம்ம கவர் பண்ணிருக்கோம். We provide this at a very affordable price. So இதோட complete டாபிக்ஸ்மே உங்க முன்னாடி இப்ப டிஸ்ப்ளேல இருக்கு. Plus இதோட எப்படி உங்களோட ஆன்லைன் credibility improve பண்றது, ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்றது, போர்ட்ஃபோலியோ வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது, இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஜாப் எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற கம்ப்ளீட்மே இந்த பேக்கேஜ்ல உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இதோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் சிலபஸ் கொடுத்துருக்கேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அதோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வித்வுட் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் டாபிக். ஸோ இந்த சீபான்ல இருக்கக்கூடிய ஸ்கேட்டர் பிளாட் பார்க்கறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஜூபிட்டர் நோட் புக் போய்க்கிறேன். I am on my Jupyter notebook. நம்ம previous classல பார்த்த சேம் அதே notebook தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நியூவாக ஒரு நோட்புக் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் Seaborn வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். pandas, numpy, matplotlib இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி சேம் இதில் கண்டினியூ பண்ணுறதுனால ஜஸ்ட் ஐ எம் லீவிங் இட். ஸோ இந்த ஸ்கேட்டர் பிளாட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து டைட்டானிக் டேட்டா செட் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் Seabornல சம் பேசிக் இன்பில்ட்டான டேட்டா செட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் அந்த டேட்டா செட்டை நீங்கள் கால் ஆஃப் பண்ணால் மட்டும் போதும், உங்களால் அந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் HR டேட்டா செட் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது டைட்டானிக் டேட்டா செட் தான். ஸோ இந்த டைட்டானிக் டேட்டா செட்டை எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம லோட் அண்டர்ஸ்கோர் டேட்டா செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை லோட் பண்ண போகிறோம். ஸோ ஐ வில் ரைட் அ query ஃபார் தட். ஸோ query எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்கள். டைட்டானிக் அண்டர் DF அப்படின்ற வேரியபிள் எடுத்திருக்கேன். SNS அப்படின்னா Seaborn டாட் லோட் அண்டர்ஸ்கோர் டேட்டா செட் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு வித்தின் அ ப்ராக்கெட்டுக்குள்ளக்க உங்களுக்கு என்ன டேட்டா செட் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு டைட்டானிக்னால டைட்டானிக். ஸோ இந்த டைட்டானிக் டேட்டா செட்டோட ஒரு ஓவர்வியூ பார்க்கணும் அப்படின்றதுக்காக டாட் ஹெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ லெட் மீ ரன் த query. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய query நம்ம ரன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள் என்னுடைய டேட்டா செட்டோடைய ஃபர்ஸ்ட் 5 rows வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஆல்ரெடி இந்த டேட்டா செட்டோட நீங்கள் ஃபெமிலியராக இருக்கலாம், பிகாஸ் இதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டாவோட ஓவர்வியூ இங்கே எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நான் ஒரு சிம்பிளான ஸ்கேட்டர் பிளாட் பண்ண போகிறேன். இந்த ஸ்கேட்டர் பிளாட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா SNS அப்படின்னா Seaborn டாட் ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கான query எழுதிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் SNS டாட் ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு வேரியபிள் நேம் எடுத்திருக்கேன். ஸோ இதை பிளாட் பண்ணும் போது எக்ஸ் ஆக்சஸில் நான் ஏஜ் எடுத்திருக்கேன், ஒய் ஆக்சஸில் ஃபேர் எடுத்திருக்கேன். பிகாஸ் அவங்க பே பண்ண டிக்கெட் அமௌண்ட் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா வந்து ஆப்வியஸ்லி டேட்டா ஃப்ரேம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல டேட்டா இஸ் ஈக்குவல் டு டைட்டானிக் அண்டர்ஸ்கோர் டேட்டா ஃப்ரேம். இங்கே நம்ம என்ன டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்மளோட டேட்டாவாக அமைய போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு ஸ்கேட்டர் பிளாட்கான query எழுதிட்டோம். ரன் பண்ணி பார்ப்போம் அதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கான அவுட்புட் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இந்த பிளாட்ல இருந்து உங்களால் ஈஸியாக நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து 0ல இருந்து 100 அப்படின்ற இந்த ஃபேருக்குள்ளே தான் வராங்க. அதனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு அதிகமான டாட்ஸ் இருக்குது. ஒரு சில பேர் மட்டும்தான் 500. ஸோ பாருங்கள் நியர்லி நமக்கு இந்த இடத்துல 2 டாட்ஸ் தான் இருக்குது, பிகாஸ் தே ஆர் இன் த ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ இந்த 500 ஃபேர் கிட்ட பே பண்ணியிருக்கவங்க ஒன்லி 2 persons ஆர் தேர். மிடில் ஃபியூ பர்சன்ஸ் லைக் 300ல இருக்காங்க, 400 ரேஞ்சில் யாருமே இல்லை. ஸோ இந்த 200 300லலாம் வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. பட் அதிகமான பேர் எங்கே இருக்காங்க அப்படின்னா 100 அப்படின்ற இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 0ல இருந்து 100க்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்கேட்டர் பிளாட்க்கு ஒரு சில பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஹியூ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஹியூ ஆட் பண்ண போகிறதுனால நம்மளால் டிஃப்ரென்சியேஷன் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ லெட் மீ ரைட் அ query ஃபார் தட். ஸோ நான் இங்கே வந்து ஹியூக்கு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா அலைவ் கொடுக்க போகிறேன். ஸோ இது மூலமாக என்னால் சர்வைவர்ஸ் யார், நான் சர்வைவர்ஸ் யார் அப்படின்றத ஸ்ப்ரெட் பண்ணி ஈஸியாக கிளியராக பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ ஆட் அ ஹியூ ஃபார் தட். ஸோ இந்த இடத்துல comma hue is equal to alive அப்படின்ற இந்த காலம் எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் இப்போ இந்த query நம்ம ரன் பண்ணுவோம். செலக்ட் பண்ணியிருக்கோம், we will run it. ஸோ இந்த ஹியூ ஆட் பண்ணது மூலமாக
ஸோ இங்கே ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா டைடான பேசஞ்சர்ஸ், ஆரஞ்ச் கலர்ஸ் எல்லாமே சர்வைவ்டு பேசஞ்சர்ஸ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்கேட்டர் பிளாட்டை பார்க்கும்போது 0லேருந்து 100 ஃபேர் ரேஞ்சில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ் தான் இருக்காங்க. மீனிங் புவர் பேசஞ்சர்ஸ், அதாவது ரொம்ப லோவர் கிளாஸ்ல வந்து டிராவல் பண்ணவங்க அதிகமான பேர் சர்வைவ் ஆகலை. பட் வெரஸ் நீங்கள் ஹை லெவல் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, ஈவன் நமக்கு 200-300ல கூட நிறைய ஆரஞ்ச் தான் இருக்கு. 500 ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போனவங்க கம்ப்ளீட்டா ஆரஞ்ச் கலர்ல தான் இருக்காங்க. ஸோ ஹை ஃபேர் அதாவது 300+ அந்த இருக்கு எல்லாமே ஆரஞ்ச் பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கனால ரிச் பீப்புள்ஸ் ஹவ் சர்வைவ்ட் மோர். ஸோ இது வந்து என்ன வந்து ஷோ பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல இந்த டைட்டானிக் டிசார்டர்ல இந்த கிளாஸ் அப்படின்றது இட் மேட்டர்ஸ் அ லாட் பிகாஸ் லோவர் கிளாஸ்ல இருக்கவங்க தான் அதிகமான பேர் இறந்து போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை இன்னும் நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போறோம். அதனால நான் ஸ்டைல் பேராமீட்டர் ஆட் பண்ண போறேன். ஸோ இந்த ஸ்டைல் பேராமீட்டர் மூலமா என்னால ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் பீப்புளை இன்னும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ இப்போ இதுக்கான query எழுதிட்டேன். முதல்ல நான் என்னுடைய பிளாட்டுக்குள்ளேயே ஃபிகர் சைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ என்னால் எல்லா பிளாட்ஸையும் கிளியராக பார்க்க முடியும் அப்படின்றதுனால ஸ்கேட்டர் பிளாட்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல ஏஜ், ஒய் ஆக்சிஸ்ல ஃபேர் எடுத்திருக்கேன். என்னோட டேட்டா வந்து டைட்டானிக் டேட்டா ஃப்ரேம், ஹியூ அதே தான் அலைவ் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த இடத்துல ஸ்டைலில் வந்து கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் எனக்கு என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு என்னோட கிளாஸை வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இதோட டைட்டில் வந்து டைட்டானிக் டேட்டா அனாலிசிஸ்னு கொடுக்க சொல்லியிருக்கு. ஸோ லெட் மீ ரன் த query and see the output. ஸோ இப்போ பாருங்க, இந்த ஸ்கேட்டர் பிளாட்ல வந்து ப்ளூ வந்து நான் லிவ் பர்சன், எஸ் வந்து ஆரஞ்ச் வந்து லிவ் பர்சன் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். வேற கிளாஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கிளா இருக்கக்கூடியது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ், கிராஸ் மார்க்கா இருக்கக்கூடியது எல்லாமே செகண்ட் கிளாஸ், ஸ்கொயரா இருக்கக்கூடியது எல்லாமே தேர்ட் கிளாஸ். ஓகேங்களா? இதை நீங்க இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கிளாஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்க வந்து ஆரஞ்சா இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கம்ப்ளீட்டா நமக்கு வந்து ஆரஞ்சு கலர் தான் இருக்கு. மீனிங் அவங்க சர்வைவ் ஆயிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஓகே, இந்த சர்க்கிள் என்ன டினோட் பண்ணுது, நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டினோட் பண்ணுது, தே ஆர் சர்வைவ்ட். வேறஸ் ப்ளூ கலர் ஸ்கொயர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர்ஸ் அண்ட் ஆல்சோ த கிராசஸ் இது ரெண்டுமே வந்து டாமினேட் ஆயிருக்க இடம் எங்க அப்படின்னா லோயர் ஃபேர்ல. அப்ப தேர்ட் கிளாஸ்லயும் செகண்ட் கிளாஸ்லயும் இருக்கிறவங்க வந்து அதிகமா சர்வைவ் ஆகல. அப்ப இந்த பிளாட் நமக்கு கிளியரா என்ன சொல்லுது, ரிச் பீப்புள் அண்ட் ஹையர் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் ஹஸ் அ ஹையர் சர்வைவல் ரேட் அப்படின்றத கிளியரா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ லெட் அஸ் ஆட் சம் மோர் ஸ்டைல் டு திஸ். ஸோ வித் நம்ம பேலட் பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பேலட் பேராமீட்டர் இன்னும் யூஸ் பண்ணிட்டு நம்ம இன்னும் கூட ஒரு சில ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த பேலட்டுக்கு நான் இன்ஃபெர்னோ அப்படின்ற ஒரு பேலட் யூஸ் பண்ண போறேன் பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு கிவ் அஸ் கூல் ஃபேரி கலர் தீம்ஸ். ஸோ லெட் மீ ரைட் அ query for that. ஸோ இந்த ஸ்டேம் ஆஃப்டர் ஸ்டைலுக்கு அப்புறம் நம்ம அதை எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பேலட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபெர்னோ அப்படின்னு எழுதியிருக்கேன். Let me run a query now. சப்போஸ் உங்களுக்கு இந்த பேலட்டோட இந்த விஷயங்கள் என்னென்ன பேலட் இருக்குது அப்படின்றது தெரியல அப்படின்னா பேலட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எரர் கொடுக்கும். அந்த எரர் கொடுக்கும் போது அந்த பேலட்டோட லிஸ்ட்டும் கொடுக்கும். அதுலேருந்து நீங்கள் ரைட் பண்ண சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹியர் சி ஐ எம் கெட்டிங் அந்த பேலட்டோட கலர்ஸ் யூஸ் பண்ணதுனால இந்த சர்க்கிள், கிராஸ், ஸ்கொயர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கலரில் தெரியுது. வேறஸ் இங்கே பார்க்கும் போது இயர்லியராக பார்க்கும் போது இன்னும் நமக்கு இது கிளியராக இல்லாமல் இருந்தது ப்ளூ கலர். பட் திஸ் கலர் இஸ் கிவிங் மீ அ மோர் இன்சைட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதோடைய டிரான்ஸ்பரன்சி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா எஸ் தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். நம்ம ஆல்ஃபா பேராமீட்டர் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ வில் டூ தட். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒன்ஸ் அகைன் ஐ ஹேவ் ரிட்டன் த சேம் அதே விஷயங்கள் தான். பட் பேலட்ல வந்து இந்த இடத்துல நான் இன்ஃபெர்னோ யூஸ் பண்ணதுக்கு பதிலாக இந்த இடத்துல கிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ரெயின்போ அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கேன். பட் என்னுடைய டிரான்ஸ்பரன்சியை வந்து நான் 0.5 கொடுத்துருக்கேன். லெட் மீ ரன் த query and see the output. ஸோ இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துல ரெயின்போ அப்படின்னு யூஸ் பண்ணதுனால ஐ எம் கெட்டிங் மோர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ இந்த இடத்துல ஓவர்லாப்பிங் நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால டிரான்ஸ்பரன்சி இன்னும் பெட்டர் விசிபிலிட்டி கொடுக்கும் அப்படின்றதுனால நீங்கள் டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இட் வில் லுக் மோர் பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to see one interesting part. அதாவது எப்படி ரெண்டு பிளாட்ஸை கம்பைன் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். லைக் எனக்கு வந்து ஸ்கேட்டர் பிளாட் இருக்கு, ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண லைன் பிளாட் இருக்கு. இந்த லைன் பிளாட்டையும் ஸ்கேட்டர் பிளாட்டையும் கம்பைன் பண்ணி எப்படி நம்ம ஒரு இது கிரியேட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து sns.scatter பிளாட்டும் அதை வந்து நான் ஃபார் ஏஜ் கொடுக்க போகிறேன். ஏஜஸ் வெஸ் ஃபேருக்கு வந்து நம்ம ஸ்கேட்டர் பிளாட் எடுத்துக்கலாம். தென் லைன் பிளாட்டுக்கு வந்து சேம் அதே எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கான query எழுதிட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் plot size நான் வந்து 12,6 because clearly visible இருக்கணுன்றதுக்காக. ஸோ என்னோட first sns.scatter plotல xல ஏஜ் எடுத்திருக்கேன், yல ஃபேர் எடுத்திருக்கேன், டேட்டா டைட்டானிக் டேட்டா செட் எடுத்துக்கோங்க, ஹியூவும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அலைவ் ஸ்டைல் வந்து கிளாஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். சேம் இதே இடத்துல எனக்கு லைன் பிளாட் வேணும் அப்படின்றதுனால லைன் பிளாட் எக்ஸ் ஆக்சிஸில் ஏஜும் ஒய் ஆக்சிஸில் ஃபேர் எடுத்திருக்கேன், டேட்டா கலர் கிரீன் கலர் வேணும்னு சொல்லியிருக்கேன், டைட்டில் மென்ஷன் பண்ணிக்கேன். ஸோ லெட் மீ ரன் த query and see the output. See the output. In this output, in the final, இந்த green color line இருக்கு இல்லையா, இந்த green color line வந்து line plotடும், remaining இந்த dots எல்லாமே வந்து ஒரு scatter இருக்கனால scatter plotஆவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து scatter plotஐ ஒரு Seaborn யூஸ் பண்ணி இது பண்ணுறதுக்குரிய ஓவரால் ஐடியா. ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார் சார்ட். ஸோ இந்த பார் பிளாட் பார்க்கறதுக்காக சேம் இதே நம்ம டைட்டானிக் டேட்டா செட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் அந்த டைட்டானிக் டேட்டா செட்டோடைய ஓவர்வியூ உங்களுக்கு காமிச்சுக்கிறேன். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைட்டானிக் டாட் ஹெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன், ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட். when I run this query I can see the overview, அதாவது first 5 row of the Titanic data set என்னால் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு எரர் வந்திருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா டைட்டானிக் அண்டர்ஸ்கோர் டிஎஃப் அப்படின்ற நேமில் தான் நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். now you run you will get. so now we can see first 5 row of the data. ஸோ இதில் இருந்து சேம் அதே டேட்டா செட்ஸ் தான் டைட்டானிக்கில். ஸோ இதோட ஏஜ் என்ன, ஃபேர், கிளாஸ், சர்வைவல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஸ்கேட்டர் பிளாட்டில் பார்த்தா அதே டேட்டா செட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பேசிக்கான பார் பிளாட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பார் பிளாட்டுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we need to call off the Seaborn. ஸோ அதனால் sns டாட் பார் பிளாட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் ஐ வில் ரைட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் டீட்டெயில்ஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், தென் டேட்டா வந்து நம்ம என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் இதுக்கான டைட்டில் கொடுக்க போகிறேன். ஸோ டைட்டில் வந்து plt டாட் டைட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க, plt டாட் டைட்டில். ஓகே, வித்தின் அ ப்ராக்கெட்குள்ளக்க நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கிளாஸையும் ஃபேரையும் கம்பேர் பண்ணுறதுனால நான் கிளாஸ் வெஸ் ஃபேர் அப்படின்ற டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ லெட் மீ க்ளோஸ் த query. நெக்ஸ்ட் இந்த பிளாட்டை ஷோ பண்ணி சொல்லுவோம். ஸோ அதனால் plt டாட் ஷோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன், ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ now I'm going to run the query. ஸோ இதை ரன் பண்ணும் போது let's see the output. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பேசஞ்சர்ஸோடைய கிளாஸஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒய் ஆக்சிஸ்ல அவங்க பே பண்ண ஃபேர் அதிகமாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்ல அவங்க அதிகமானது பே பண்ணிக்காங்க, செகண்ட் கிளாஸ்ல கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக பே பண்ணிக்காங்க, தேர்ட்ல இன்னும் கம்மியான ஃபேர் தான் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா தான் நிறைய பே பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த பாரை நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் பிகாஸ் யூ கேன் சி ஒன் லைன் ஹியர். இந்த லைன் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பார் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த ஹைட் ஆஃப் த பார் வந்து ஆவரேஜா இல்லைனா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் லைக் மேக்ஸோ மினிமம் அமௌண்ட்டோ ஒய் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய வேரியபிள் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எவ்வளோ பே பண்ணாங்க, ஒரு ஒன்றுக்கும் எவ்வளோ கம்பேரிசன் தான் இந்த பார் நமக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 80 100 அந்த ரேஞ்சில் பே பண்ணிக்கோங்க ஒரு ஆவரேஜா, செகண்ட் கிளாஸ்ல 20 40 ஆவரேஜ், தேர்ட் கிளாஸஸ்ல வந்து ஒரு 20 நியர்பை, இந்த மாதிரி ஆவரேஜை காமிக்கிறது தான் இந்த ஹைட். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் வெர்டிக்கல் லைன் ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கு, இல்லைனா ஒரு கேண்டில் மாதிரி ஏதோ ஒன்று, ஒரு பாரோட ஈச்லேயுமே ஒரு லைன் இருக்கு. இதுக்கு பேர் வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஒரு பார் வேல்யூவோட ரேஞ்ச் ஆஃப் அன்சர்டைனிட்டியை பற்றி பேசுறது தான் இந்த லைன். அதாவது எக்ஸாக்டான வேல்யூ we cannot give on top of the bar, it may vary, அந்த லைன் ரேஞ்சுக்குள்ள தான் வருது அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த வெர்டிக்கல் லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எஸ்டிமேட்டர் அப்படின்னா மீன், சென்ட்ரல் அதாவது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படின்றது. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் என்ன அப்படின்னா இந்த மீன் லைன்ஸ், இந்த மீன், அந்த ட்ரூ மீன் வந்து இந்த லைனில் 95% இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த லைன். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to add some parameters to the bar plot. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பேராமீட்டர் as you all know ஹியூ பேராமீட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹியூ பேராமீட்டர் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக. இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இருக்குது இல்லையா, அந்த இதில் ஃபீமேல் எவ்வளோ மேல் எவ்வளோ அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹியூ பேராமீட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஹியூவில் வந்து செக்ஸ் அப்படின்ற ஒரு காலமை ஆட் பண்ண போகிறேன். ஸோ லெட் மீ ரைட் ஆன் த சேம் query, just let me copy this and paste it here. ஸோ இதில் வந்து ஆஃப்டர் தி ஃபேருக்கு அப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணிக்குவோம். ஹியூ இஸ் ஈக்குவல் டு செக்ஸ் அப்படின்ற காலம் இதில் கொடுத்துக்குவோம். ஓகே, காமா மென்ஷன் பண்ணிக்குவோம். லெட் மீ ரன் த query and see the output.
ஸோ இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இந்த ப்ளூ கலர் இண்டிகேட்ஸ் தி மேல், ஆரஞ்ச் கலர் இண்டிகேட்ஸ் தி ஃபீமேல். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸில் மேக்ஸிமம் ஃபீமேல் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. வேறஸ் இங்கே நம்ம பார்க்கும்போது ஒன்லி பேசஞ்சர்ஸ் தான் தெரியுது. ஸோ இந்த ஹியூ யூஸ் பண்ணும் போது நம்மளால் வந்து இன்னும் ஈஸியாக நிறைய விஷயங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி செகண்ட் கிளாஸ்லேயுமே ஃபீமேல்ஸ் அதிகமாக இருக்காங்க, தேர்ட் கிளாஸ்லேயும் ஃபீமேல். அப்போ ஓவரால் வந்து ஃபீமேல் பேசஞ்சர்ஸ் தான் அதிகமான பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ ஐ டோன்ட் லைக் திஸ் கலர், ஸோ ஐ வுட் லைக் டு ஆட் அ டிஃப்ரெண்ட் பேலட். ஸோ இந்த பேலட் ஆட் பண்ணுறதுக்காக ஐ வில் யூஸ் த சேம் ஒன். ஸோ விச் ஹியர் ஹியூமே நம்ம இங்கே எடுத்துக்குவோம். ஓகே, ஹியர் ஐ வில் ரைட் ஹியூ இஸ் ஈக்குவல் டு ஐ வில் கிவ் இட் அஸ் சேம் அதே செக்ஸ் காலம் எடுத்துக்கிறேன், காமா. After the hue data நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு ஆட் தி பேலட். ஸோ இந்த பேலட்டில் ஹியர் ஆல்சோ ஐ எம் கோயிங் டு ஆட் இன்ஃபெர்னோ ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, இன்ஃபெர்னோ ஐ வில் க்ளோஸ் இட். லெட் மீ ரன் த query now. I'm going to run the query. So இந்த இடத்துல வந்து I got the attribute error. Palette வந்து PALETTE. ஓகேங்களா? So let me run it again and see the output. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த பேலட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக தெரியலை அப்படின்னா மேபி நம்ம இந்த இடத்துல we can give something an error like NAN அப்படின்னு நான் கொடுத்து I will run it. So we will get an error here. So but அந்த எரரோட நமக்கு நார்மலி we will get that. Let me check it. ஸோ இயர்லியர் வெர்ஷனில் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்காக நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா we used to get a palette error. பட் இங்கே நமக்கு palette error காமிக்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்னென்ன palette இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ இந்த இடத்துல print, ஓகேங்களா, பிரிண்ட்டுக்கு அப்புறமா first we have to type print within a bracketல sns dot. ஸோ பேலட் நம்ம பார்க்க போகிறதுனால PALETTE, பேலட்டோட ஸ்பெல்லிங் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. பேலட் டாட் கேபிட்டல் லெட்டரில் Seaborn அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. Seaborn _ ஒன்ஸ் அகெயின் கேபிட்டல் லெட்டரில் பேலட்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. டாட் கீஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ ஒன்ஸ் அகெயின் we need to close the bracket because நம்ம இங்கே SNSக்கு ஓப்பன் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை ஒன்ஸ் அகெயின் க்ளோஸ் பண்ணிவிட்டு let us run the query. ஸோ இப்போ பாருங்கள் இங்கேருந்து உங்களால் பேலட்ஸோட கலர்ஸ் பார்க்க முடியுது. நார்மலி இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கும், ஐ டோன்ட் நோ வை வி டென்ட் கெட். பட் இந்த இடத்துல நமக்கு டீப் 6 மியூட்டர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேலட்ஸ் இருக்குது. இதிலிருந்து ஒரு கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல பேலட் அப்படின்ற இடத்துல ஐ எம் கோயிங் டு யூஸ் ஐஸ் ஃபயர் அப்படின்ற ஒரு இது யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் இட் ஃப்ரம் தட். ஒன்ஸ் அகெயின் லெட் மீ ரன் த query and see the output. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ஃபஸ்ட் கிளாஸில் இந்த ஒரு ஐஸ் ஃபயர் அப்படின்னும் போது இந்த ஒரு இது கிடச்சிருக்கு. இல்லை எனக்கு வந்து ஐ வாண்ட் சம்திங் அ பிரைட் கலர் அப்படின்னா நீங்கள் இந்த பிரைட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இங்கேருந்து கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹியர் ஐ வில் சேஞ்ச் இட் அண்ட் கிவ் இட் அஸ் பிரைட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, when I run this query let's see the output. இப்போ பாருங்கள் சேம் இந்த பிரைட் கலர்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ யூ கேன் யூஸ் டிஃப்ரெண்ட், ஒன்றுமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஓரியன்ட் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் பார்க்க போகிறோம். ஸோ ஓரியன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா பார் வந்து நமக்கு ஹரிசாண்டலாக சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த ஓரியன்ட் யூஸ் பண்ணும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஓரியன்ட் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை ஆட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஐ வில் காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஸோ இந்த இடத்துல நம்ம SLS பார் எக்ஸில் வந்து கிளாஸ், ஒயில் வந்து ஃபேர் கொடுத்துட்டோம். ஹியூ ஐ எம் கோயிங் டு டெலீட் இட் பிகாஸ் ஓரியன்ட்டில் சேஞ்ச் பண்ணும் போது ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் அ கன்ஃபியூஷன்ஸ். அதுக்கப்புறம் டேட்டா நம்ம கொடுத்துருக்கோம். பேலட்டையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன் பிகாஸ் பிரைட் அப்படின்னும் போது நமக்கு டிஃபால்ட்டாக உள்ள கலர்ஸ் தான் கிடைக்குது, அதனால் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நவ் ஓரியன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் H அப்படின்னு உள்ள மென்ஷன் பண்ணுறேன். H denotes தி ஹரிசாண்டல், ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். லெட் us see the output. ஸோ இதை ரன் பண்ணும் போது ஆக்சுவலி ஐ டென்ட் கெட் எனிதிங். ரீசன் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம எப்பயுமே நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுக்கணும். பட் இந்த இடத்துல நமக்கு கிளாஸ் அப்படின்னு இருக்குது. ஒய் ஆக்சிஸில் தான் நமக்கு நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வையில் வந்து கிளாஸ் கொடுத்துட்டு ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் திஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அஸ் அ ஃபேர். ஓகே, எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸில் நியூமரிக்காக இருக்கணும் அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நவ் யூ ரன் த query and let's see the output. You will get output now. ஸோ இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள். நம்ம ஓரியன்டேஷன் H அப்படின்னு யூஸ் பண்ணதுனால பார் பிளாட் வந்து நமக்கு ஹரிசாண்டலாக வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் பிளாட்க்கு எக்ஸ் அப்படின்ற இடத்துல நம்ம நியூமரிக்கல் வைக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பேராமீட்டர் என்ன அப்படின்னா எஸ்டிமேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த எஸ்டிமேட்டர் அப்படின்றது மீன் அப்படின்னு சொல்லி அதோட அர்த்தம். ஓகேங்களா, எஸ்டிமேட்டரில் உங்களுக்கு என்ன பை டிஃபால்ட்டாக மீன் வேல்யூ இருக்கும். சப்போஸ் அதில் நீங்கள் மேக்ஸிமம் பார்க்கணும், மின் பார்க்கணும் அப்படின்னாலுமே யூ கேன் டூ இட் ஃப்ரம் ஹியர். லெட் மீ ரைட் அ query and explain you that. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சஸில் கிளாஸ் எடுத்திருக்கேன், ஒய் ஆக்சஸில் ஃபேர் எடுத்திருக்கேன். பிகாஸ் ஐ வாண்ட் அ வெர்டிக்கல் பார், ஐ டோன்ட் வாண்ட் ஹரிசாண்டல் பார். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஹியூ ஆட் பண்ணியிருக்கோம், பேலட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எஸ்டிமேட்டரில் எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வேணும் அப்படின்றது தெரியணும். ஸோ அதனால் இந்த இடத்துல np.max எடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மின் வேணும்னா மின் எடுக்கலாம். நீங்கள் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எதுவும் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக யூ வில் கெட் தி மீன் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். லெட் us see the output what you are getting. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கிளாஸ்க்குமே மேக்ஸிமம் ஃபேர் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல மேல் ஃபீமேல் எவ்வளோ டோட்டலாக பே பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் இப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல் பார்க்கணும் அப்படின்னா தட் கேன் ஆல்சோ பி டன். சேம் இதே விஷயங்கள் தான். ஐ வில் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த இடத்துல எஸ்டிமேட்டருக்கு பதிலாக வி ஆர் கோயிங் டு ஆஸ் ஃபார் அ கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல். ஸோ ஐ வில் ரைட் ஹியர் டேட்டா நம்ம டைட்டானிக் டிஎஃப் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சிஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கான்ஃபிடென்ட் இன்டர்வல். ஓகேங்களா, இந்த இடத்துல நான் CI 100 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த முதல்ல சிஐ அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தின் லைனை தான் வந்து கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல சிஐ இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னா அன்சர்டனிட்டியோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சிஐ இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட அன்சர்டைனிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன அன்சர்டைனிட்டி வேணும், எந்த ரேஞ்சில் நீங்கள் குறிப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரேஞ்சை நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். ஹியர் ஐ ஹாவ் given us a 100. ஸோ லெட் மீ ரன் த query and see the confidence interval. ஸோ இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். ஐ ஹாவ் டு க்ளோஸ் இட். ஸோ இதுக்கப்புறம் ஐ விஷ் டு சேஞ்ச் த டைட்டில் ஆல்சோ. ஸோ அதனால் plt.title வந்து ஐ வில் கிவ் இட் லைக் அ பார் plot. ஓகே, plot with confidence interval அப்படின்னு நான் கொடுக்குறேன். with confidence interval. ஓகே, க்ளோஸ் இட். ஒரு தடவையும் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம we have to give it in a inverted comma. ஓகே, நெக்ஸ்ட் வந்து plt.show கொடுப்போம். t.show. இந்த இடத்துல நான் வேறு என்ன ஒரு பேராமீட்டருமே ஆட் பண்ணலை. now I will run the query. so here I am getting an error but it is showing me also. but என்ன ரீசன் அப்படின்னா இங்கே நான் வந்து கேபிட்டல் P யூஸ் பண்ணியிருக்கேன். I have to use a small p. so let us run as ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து what I am getting is CI parameter is depreciated. அதுக்கு பதிலாக நம்ம error bar is equal to CI 100 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும் to get the same answer. but we got a output also. ஸோ இந்த இடத்துல 100% எவ்வளோ அன்சர்டைனிட்டி இருக்குது அப்படின்றதுமே நமக்கு இந்த இடத்துல காமிக்குது. ஓகேங்களா, ஸோ கான்ஃபிடென்ஸ் இன்டர்வலை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்கணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே நீங்கள் அன்சர்டனிட்டி இந்த லைனுடைய கலர்ஸ் திக்னஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அதை எப்படி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா ஹியர் வாட் வி கேன் டூ இஸ் இந்த சிஐ அப்படின்றதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ERR அதாவது எர் கலர் அப்படின்றத ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த பேராமீட்டர்ஸ் நீங்கள் அந்த பேலட் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு ஆட் 7289 DA. இந்த இது வந்து ஐ ஹாவ் டேக்கன் இட் ஃப்ரம் த ஆன்லைன் கலர்ஸ். நீங்களும் கரெக்டான கலர்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு அதோட வித்தும் சேஞ்ச் பண்ணும். ஸோ அதனால் ERR with DTH இதோட வித் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். வித் ஐ வில் கிவ் இட் as 3. ஸோ இது மூலமாக உங்களால் இந்த அன்சர்டைனிட்டி லைனோட கலர்ஸையும் திக்னஸையும் பார்க்க முடியும். ஸோ லெட் மீ ரன் த query again. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே ப்ளூ கலரில் வருது. அதோட திக்னஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த கலர்ஸ் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த அன்சர்டைனிட்டியோட லைன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேராமீட்டர் என்ன அப்படின்னா சேச்சுரேஷன் அப்படின்றது மூலமாக உங்களால் இந்த கலர்ஸை வந்து பிகாஸ் இதுவுமே இப்போ பார்க்குறதுக்கு வந்து இது ப்ளூ கலர்ஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ பை யூஸிங் தி சேச்சுரேஷன்ஸ் இதோட கலர்ஸை வந்து உங்களால் டல் ஆக்க முடியும். ஓகேங்களா, இல்லை பிரைட் ஆக்கணும் அப்படின்னாலுமே யூ கேன் டூ திஸ். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா சேம் ஐ எம் கோயிங் டு யூஸ் த சேம் query. லெட் மீ காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர்.
ஸோ நீங்கள் ஒன்ஸ் அகெயின் எல்லாம் கம்ப்ளீட்டாக டைப் பண்ணுறதுனால டைப் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் சிஐ பற்றி நான் இந்த இடத்துல எதுவுமே மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ லெட் மீ delete it. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் இந்த இடத்துல நம்ம சேச்சுரேஷன் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, the saturation is equal to இந்த இடத்துல எனக்கு வந்து சேச்சுரேஷன் கம்மி ஆகணும். ஸோ அதனால் நான் 0.3 ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிரைட்டான கலர்ஸ் வேணும் அப்படின்னா சேச்சுரேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல விஷுவல்ஸ் வந்து உங்களுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் இனஃப் ஃபார் மீ. ஸோ இந்த இடத்துல பார் பிளாட் வித் சேச்சுரேஷன் நான் கொடுத்துக்கிறேன். வித் அ சேச்சுரேஷன். லெட் மீ சேஞ்ச் த டைட்டில் அக்கார்டிங் டு வாட் வி ஆர் டூயிங். ஸோ லெட் அஸ் ரன் த query. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ உங்களால் அன்சர்டைனிட்டியும் இந்த கலர்ஸையும் க்ராஸ் வெரிஃபை பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம அன்சர்டைனிட்டிக்குரிய கலர்ஸ் கொடுக்கவே கிடையாது. அதனால் பை டிஃபால்ட்டாக அது பிளாக் எடுத்திருக்கு. ஸோ இங்கே நான் வந்து என்னோடய சேச்சுரேஷனை குறைக்க சொல்லியிருக்கிறதுனால இந்த ப்ளூ கலரோடது இங்கே இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு. சப்போஸ் இதில் நான் 1 கொடுத்தேன் அப்படின்னா let us see what is the output I am getting. So let me run the query again. ஸோ பாருங்கள், இன்னும் நல்லா திக்கான கலர்ஸில் எனக்கு கிடச்சிருக்கு. இதுக்குமே நல்லா இது கொஞ்சம் நல்லா பிரைட்டான ப்ளூவாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷுவல்ஸை உங்களால் சேச்சுரேஷன் அப்படின்ற பேராமீட்டர் யூஸ் பண்ணி இம்பேக்ட் பண்ண முடியும். ஸோ பார் பிளாட் பார்த்துட்டோம், அது ரிலேட்டடான ஒரு சில பேராமீட்டர்ஸ் பார்த்துட்டோம். லைக் ஹியூனா என்னென்னு பார்த்தோம், பேலட் பார்த்தோம், ஓரியன்ட் பார்த்தோம், எஸ்டிமேட்டர், சிஐ, எரர் கலர்ஸ் எப்படி பண்ணுறது, சேச்சுரேஷன்ஸ், இது எல்லாமே பார் பிளாட்க்கு ரிலேட்டடானது தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹீட் மேப்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹீட் மேப் அப்படின்னா என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் விஷுவலைசேஷன் டெக்னிக் இன் அ Seaborn Library. ஸோ இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை எந்த மாதிரியெல்லாம் இன்சைட்ஃபுல்லாக நம்ம ரொம்ப இன்னும் இதாக பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா செட் என்ன அப்படின்னா ஃப்ளைட் அப்படின்ற டேட்டா செட் யூஸ் பண்ணேன். ப்ரீவியஸில் நம்ம பார் பிளாட்டுக்கு டைட்டானிக் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஃப்ளைட் அப்படின்ற டேட்டா செட். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு லோட் த டேட்டா செட். ஐ எம் கோயிங் டு ரைட் அ query ஃபார் திஸ். ஸோ இந்த இடத்துலையும் சேம் அதே லோட் அண்டர்ஸ்கோர் டேட்டா செட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளைட்ஸ் அப்படின்றத கால் ஆஃப் பண்ணியிருக்கோம். டாட் ஹெட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபியூ ரோஸ் நமக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ லெட் மீ ரன் த query. ஸோ இதை நம்ம லோட் பண்ணும் போது இந்த டேட்டாவில் we have the year, month and passengers count இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூமரிக்கல், அதாவது நியூமரிக்கல் வேல்யூஸாக இந்த இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா ஹீட் மேப்புக்கு டேட்டா வந்து நியூமரிக்கலில் ஃபார்மேட்டில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இதை வந்து நியூமரிக்கலாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பிவர்ட்டிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம எக்ஸலில் படிக்கும் போதோ இல்லை பவர் பிஐயில் படிக்கும் போது பிவர்ட்டிங் அண்ட் அன்பிவர்ட்டிங் படிச்சிருக்கோம். ஸோ இந்த பிவர்ட்டிங் பண்ணுறது மூலமாக இயர், மந்த் அண்ட் பேசஞ்சர்ஸ் அது எல்லாமே நமக்கு அதாவது மந்த் வந்து இண்டெக்ஸாக சேஞ்ச் ஆகும், காலமில் இயர்ஸ் வந்துடும், பேசஞ்சர்ஸோடையது வந்து நமக்கு கவுண்ட்டாக வந்துடும். ஸோ நமக்கு என்டையர் டேட்டாவுமே நியூமரிக்கல் வேல்யூவாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ லெட் மீ ரைட் அ query and show you the output so you will understand it better. ஸோ இந்த இடத்துல query எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃப்ளைட் அண்டர்ஸ்கோர் டிஎஃப் அப்படின்றதுல ஃப்ளைட் அண்டர்ஸ்கோர் டிஎஃப் அப்படின்ற டேட்டா ஃப்ரேமை பிவர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிவர்ட்டிங்கில் மந்த், இயர், பேசஞ்சர். ஸோ மந்த் வில் பி கன்சிடர்ட் அஸ் அன் இண்டெக்ஸ், இயர் வில் பி கன்சிடர்ட் அஸ் காலம், பேசஞ்சர்ஸ் வில் பி கன்சிடர்ட் அஸ் வேல்யூ. இல்லை நீங்கள் இதை வந்து டைரெக்டாக இந்த இடத்துல இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மந்த், காலம் இஸ் ஈக்குவல் டு இயர் அப்படி நீங்கள் சொன்னாலுமே இது வந்து எழுதிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு பேசஞ்சர் அந்த மாதிரி. ஸோ இல்லை இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் எழுதணும் அப்படின்னாலுமே யூ கேன் மென்ஷன் இட். ஓகே, லெட் மீ ரன் த query now. ஸோ இந்த இடத்துல டேட்டா ஃப்ரேம் டாட் pivot takes 1 position argument but 4 were given அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ let us do one thing. இந்த இடத்துல நம்ம அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுவோம். அந்த மென்ஷன் பண்ணுறதுலாம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மந்த் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து column is equal to columns is equal to year அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் அ வேல்யூஸ். ஓகே, ஸோ வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு பேசஞ்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் see what is the output we are getting. ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இண்டெக்ஸில் நமக்கு மந்த் ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே டில் டிசம்பர் we will have this. காலமில் வந்து இயர்ஸ் வந்திருக்கு. இயர் வந்து 1949லேருந்து 1960 வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ ஃபுல்லாக நமக்கு காலமில் வந்திருக்கு. ஸோ இதில் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு பேசஞ்சர்ஸ் எவ்வளோ கவுண்ட் அப்படின்றது கொடுத்துருக்கு. ஸோ இப்போ என்டையர் டேட்டாவுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், நியூமரிக்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம்.
ஸோ இந்த இடத்துல pivot அப்படின்றத யூஸ் பண்ணதுனால டேட்டா அப்படியே நமக்கு 90 டிகிரி கன்வெர்ட் ஆயிருச்சு. அதனால தான் வந்து நமக்கு ரோஸில் வந்து மந்த்தும் இயர்ஸில் காலம்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது ஹீட் மேப் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நான் ஒரு பேசிக்கான ஹீட் மேப் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ லெட் மீ ரைட் அ query for this. ஸோ ஃபர்ஸ்ட் நான் PLT என்னுடைய ஃபிகர் சைஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னா இதில் உள்ள சைஸில் நம்ம ஹீட் மேப் எடுத்தோம் அப்படின்னா கிளியராக எதையுமே பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல நான் ஃபிகரோட சைஸ் வந்து லைக் ஐ வில் கிவ் இட் அஸ் லைக் 12,6 கொடுத்துக்கிறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரைட் இட். இந்த இடத்துல AX அப்படின்ற பேராமீட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ நீட் டு கால் ஆஃப் தி Seaborn Library. ஸோ SNS டாட் நம்ம பேசிக்கான ஹீட் மேப் யூஸ் பண்ண போகிறதுனால ஹீட் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சைடில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய flight_df தான் பேராமீட்டரை எடுக்க சொல்ல போகிறேன், டேட்டாவை எடுக்க சொல்ல போகிறேன். ஸோ அதனால் flight_df அப்படின்னு நான் கொடுத்து let me close it. நெக்ஸ்ட் நம்ம இதை பிளாட்டை ஷோ பண்ண சொல்லுவோம். ஸோ plt.show function open close bracket. ஸோ let me run the query and see the output. ஸோ இப்போ பாருங்கள் இதுதான் வந்து ஹீட் மேப். ஓகேங்களா, பேசிக்கான ஹீட் மேப் பண்ணியிருக்கோம். 12x6 சைஸ் கொடுத்துருக்கனால இந்த மாதிரி கிராஃப் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஹீட் மேப்பில் ஒரு கலருக்குமே ஒரு மீனிங் இருக்குது. கலர்ஸ் எந்த அளவுக்கு டார்க் ஆகுதோ அந்த இடத்துல வேல்யூ கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு கலர்ஸ் லைட் ஆகுதோ அங்கே வேல்யூ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த லெஜெண்டை பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரொம்ப டார்க்காக இருக்கிற இடத்துல நமக்கு இங்கே 100 மேபி அந்த வேல்யூ இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் 200 300. ரொம்ப லைட்டாக இருக்கிற இடத்துல 600 பேசஞ்சர்ஸ் கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த ஹீட் மேப்பை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா 1949 ஜான்வரி தான் இருக்கிறதுலே ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ அங்கே ஜான்வரியிலேருந்து பேசஞ்சர்ஸ் நமக்கு கம்மியாக இருந்தாங்க, அதனால தான் இங்கே நமக்கு டார்க் கலர்ஸ் கிடச்சிருக்கு. வேறஸ் 1960 வரும்போது நமக்கு பேசஞ்சர்ஸ் அதிகமாகிக்கிட்டே போகிறதுனால நமக்கு லைட் கலர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இயர் பை இயர் நமக்கு பேசஞ்சர்ஸ் என்ன ஆகிட்டே இருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த ஹீட் மேப்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த ஹீட் மேப்பை இன்னும் இன்சைட்ஃபுல்லாக ஆக்குறதுக்காக இதில் நம்ம நிறைய பேராமீட்டர்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஒரு இடத்துலையும் எவ்வளோ கவுண்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஷோ பண்ணால் இன்னும் இதை நமக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து அனோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அனோட்டேஷனை ஆட் பண்ணுறது மூலமாக ஒரு பாக்ஸ்லேயும் எவ்வளோ வேல்யூஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இருக்காங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ லெட் மீ ரைட் அ query for this. ஸோ SNS டாட் நம்ம ஹீட் மேப் எடுத்துக்குவோம். ஹீட் மேப் தான் பண்ணிகிட்ருக்கோம். வித்தின் அ பிளாக்கெட்டில் நம்மளோட டேட்டா ஃப்ரேம் என்னென்னு மென்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ flight_df ஓகே கமா. இப்போ இந்த அனோட்டேஷன் அப்படின்றத அனோட் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபார்மில் இது பண்ணிவிட்டு அனோட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து பாயிண்ட்டோடைய வேல்யூஸ் காமிக்கும். ஐ வில் ஷோ யூ. ஸோ அவுட்புட்டில் பார்க்கும்போது இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ லெட் மீ ரன் த query and see the output. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் இருக்கும். பட் நமக்கு வந்து இந்த இடத்துல பிளாட்டோட சைஸையும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இன்னும் உங்களுக்கு அது கிளியராக தெரியும். ஓகேங்களா, see here I am going to mention the plot size plt dot figure. இப்போ plot size நம்ம மென்ஷன் பண்ணலை அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வருது, உங்களால் கிளியராக அந்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியலை. அதுக்காக தான் நம்ம ஒரு தடவையும் இந்த ஃபிகர் சைஸ் மென்ஷன் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். which is equal to சேம் அதே 12,6 எடுத்துக்கிறேன். ஸோ அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்தது இல்லையா. சேம் I will take it. okay, let me run the query again. now we'll see the output. இப்போ உங்களுக்கு எல்லாமே பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ ஸ்டில் த அவுட்புட் இஸ் லைக் திஸ் பிகாஸ் நமக்கு ஃபார்மேட்டிங் கிளியராக இல்லை. ஓகே, ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அனாட்க்கு அப்புறமா ஐ எம் கோயிங் டு ஆட் ஒன் மோர் பேராமீட்டர் விச் இஸ் கால்ட் அஸ் FMT. ஸோ FMT which is equal to 0f அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ லெட் மீ க்ளோஸ் இட். ஸோ இந்த FMT என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ஃபார்மேட் த நம்பர். ஜீரோவாக இருக்கிறதையும் டெசிமலில் இருக்கிறதையும் ஃபார்மேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 130க்கு பதில் தான் நமக்கு இங்கே 1.3e, இல்லைங்க 170க்கு பதில் தான் 1.7e அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நமக்கு ஃபார்மேட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்காக FMT அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லெட் மீ ரன் த query now and you will get the right output. So still it is confusing. So I will change this 14,8 நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். okay, this formatting also I will give it as D. okay, now let me run the query and let us wait for the output.
ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ரொம்ப கிளியராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளாட் சைஸ் வச்சு நீங்கள் இதை பார்க்கலாம், எந்தது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கலர்ஸ் ஆஃப் த ஹீட் மேப்பை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, இங்கே ஜான்வரிலேருந்து 112 தான் ஸ்டார்டிங், கம்மியான பேசஞ்சர்ஸ். அட் த எண்ட் ஆஃப் 1960 ஐ திங்க். ஸோ இங்கே பாருங்கள் 1949 112, 1916 417, அதுதான் நமக்கு இங்கே ஒரு பிளாட்டில் காமிக்கிறாங்க. ஸோ 112லேருந்து 417, whereas in 1960 432 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆக நமக்கு கலர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லைட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இந்த ஒரு பேராமீட்டரை ஆட் பண்ணும் போது இந்த மாதிரி கிளியரான விஷுவலைசேஷன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ப்ளஸ் உங்களுக்கு டார்க்காக இருக்க இடத்துல அந்த டெக்ஸ்டோட இது வந்து ரொம்ப ஒயிட் கலர் ஃபாண்ட், ரொம்ப திக்கான ஒயிட் கலர் ஃபாண்டில் வரும். வெரஸ் நீங்கள் லைட் ஆக உங்களுக்கு ஃபாண்டும் அதோடைய கலர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக. இங்கே பாருங்களேன், இங்கெல்லாம் பிளாக் கலர்ஸில் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு லைட் பேக்ரவுண்ட் இருக்கும் போது பிளாக் கலர்ஸ் ஃபாண்ட்னா இன்னும் ரீடபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுவே அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து ஒயிட் பேக்ரவுண்ட், வேறஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அதோட இது வந்து பிளாக் கலரில் டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இன்னும் வேறு என்னென்ன இதில் வந்து பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இன்பிட்வீனில் நம்ம லைனோட கலர், லைனோட வித்தை நம்மளால் டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ வில் ரைட் அ query for that. ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கான query எழுதியிருக்கேன். சேம் அதே 14,8 பிளாட் சைஸ் எடுத்திருக்கேன். அனாட் கொடுத்துருக்கேன். FMT ஃபார்மேட் பண்ண சொல்லியிருக்கேன். என்னுடைய லைன் கலர் வந்து K அப்படின்னு கொடுத்துருக்கேன். K அப்படின்னா பிளாக் அப்படின்னு வரும். ஓகேங்களா? லைன் வித் வந்து நான் 5 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 1 அப்படின்னு கொடுத்தா ரொம்ப தின்னான லைன் கிடைக்கும். 5 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லெட் மீ ரன் த query and see the output. ஸோ இப்போ பாருங்கள், இந்த லைன் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ்க்கு நல்ல ஒரு செப்பரேஷன்ஸ் கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு கிளாரிட்டியாக ஒவ்வொரு விஷயத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த லைன் கலர்ஸும் லைன் வித்ஸும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பேராமீட்டர் வந்து Heatmap. ஸோ இந்த Heatmap அப்படின்றது என்ன அப்படின்னா, கலர் மேப்போடைய ஷார்ட் ஃபார்ம் தான். சப்போஸ் எனக்கு இந்த ப்ளூ கலரில் என்னோடய ஷேடில் வந்து என்னோடய கிராஃப் வேணும் அப்படின்னா நான் ப்ளூஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இல்லை எனக்கு ரெட் கலரில் வேணும்னா ரெட், Heatmap is equal to ரெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் என்னோடய கிராஃப் கம்ப்ளீட்டாக ரெட்டில் வரும். இல்லை எனக்கு க்ரீன் கலரில் வேணும்னா Heatmap is equal to க்ரீன். ஸோ இந்த மேப்போட கலர்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த Heatmap அப்படின்ற பேராமீட்டர் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ லெட் மீ ரைட் அ query for that. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம பிளாட் சைஸ் சேம் எடுத்திருக்கோம். சேம் அதே தான் எல்லாமே யூஸ் பண்ணி அனாட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்கேன், லைன் கலர் லைன் வித் கொடுத்துருக்கேன். பட் என்னோட Heatmap is equal to, let us think I want in green color. ஓகே, க்ரீன் கொடுத்துருக்கேன் அண்ட் க்ரீன்ஸ். ஓகே, நிறைய மல்டிபிள் இருக்கனால க்ரீன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ப்ளூவாக இருந்தால் ப்ளூஸ், ரெட்டாக இருந்தால் ரெட்ஸ். பிகாஸ் நமக்கு வி ஹேவ் மல்டிபிள் இல்லையா? ஸோ அதனால் எஸ் அப்படின்ற ப்ளூரல் ஃபார்மேட்டில் கொடுங்க. லெட் us run the query and see the output. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி கலர்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஐ வாண்ட் இன் ரெட் அப்படின்னா ரெட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ லெட் us see how it is going to impact this. So it shows reds is not there, but it is there. Just a minute. Here I will give it in caps and let us run the query now. ஸோ இப்போ பாருங்கள், இந்த கேபிட்டல் லெட்டர் நம்ம கரெக்டானது கொடுக்கணும். இல்லை அப்படின்னா we will get an error. Now we will get an output. இப்போ பாருங்கள், நமக்கு ரெட் கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப லைட்டர் ஷேட்ஸ் தான் வந்து கம்மியான வேல்யூஸ். இங்கே வந்து ரொம்ப திக்காக உங்களுக்கு வேல்யூஸ் அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ இந்த லெஜெண்டில் வச்சு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி Heatmapல நமக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சேம் இந்த இடத்துல நீங்கள் எரர் வர மாதிரி ஏதாவது டைப் பண்ணிங்க அப்படின்னா மேபி யூ வில் கெட் இட். லெட் us check. இந்த இடத்துல ரெட் அப்படின்னு நம்ம கொடுத்து பார்ப்போம், நமக்கு வந்து Heatmapோட அந்த கலர்ஸ் வருதான்னு சொல்லிட்டு. ஓகே, நமக்கு அவுட்புட்டில் ராங்காக கொடுத்தாலுமே வி ஆர் நாட் கெட்டிங். ஜஸ்ட் நமக்கு இதோடைய பேராமீட்டர்ஸ், அதாவது Heatmapக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்றதான் இங்கே வருது. ஸோ இந்த இடத்துல நான் ரெட்ஸ் அப்படின்னே கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய கலர்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எஸ் ஐ வில் ஷோ யூ தேட் ஆல்சோ, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், வி காட் த அவுட்புட். ஸோ இப்போ எனக்கு கலர் மேப்ஸில் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா print டாட் வித்தின் அ ப்ராக்கெட்டில் PLT டாட். ஸோ நமக்கு கலர் மேப்பு தான் பார்க்கணும். ஸோ அதனால் கலர் மேப்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஒன்ஸ் அகெயின் we need to close பிகாஸ் இங்கே இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். let us run the query. ஸோ இன்வேலிட் சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ PLT நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம அதை இம்போர்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இம்போர்ட் matplotlib டாட்
pyplot as plt. ஓகே, அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லணும். பிரிண்ட் open the bracket plt dot color maps. Okay, open close bracket, once again close it. Now run the query. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த கலர் மேப்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஸோ இதிலிருந்து ஒரு கலர்ஸை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கலர்ஸ் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு எந்த கலர்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை இந்த இடத்துல Cmap is equal to அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா you will get the corresponding colors. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து கலர் பார்ஸ் அப்படின்றத எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரைட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த கலர் பார்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். இது ரொம்ப சிம்பிள். நம்ம C-bar அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேராமீட்டரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ let me write a query for that. ஸோ இங்கே வந்து plot figure size 14,8 கொடுத்துருக்கேன். Heatmap flight df C-bar is equal to false அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த false அப்படின்னு கொடுக்குறது மூலமாக நமக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த லெஜெண்ட் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ let us run the query and check it. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு ஒன்லி Heatmap மட்டும்தான் கிடச்சிருக்கு. சைடில் இருக்கக்கூடிய இந்த query அந்த பார் வந்து எனக்கு ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ இந்த பார் உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இது மூலமாக உங்களால் C-bar அப்படின்ற பேராமீட்டர் மூலமாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் எனக்கு அந்த பார் வந்து ஹரிசாண்டலாக வேணும், ஐ மீன் பாட்டமில் எனக்கு ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஐ வில் ரைட் அ query ஃபார் தட். ஸோ உங்களுக்கு Heatmapக்கு ஹரிசாண்டல் கலர் பார்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இதை எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சப்ளாட் அண்ட் கிரிட், அதாவது இங்கே பாருங்கள், சப்ளாட் டு கிரிட் ஸ்பெக்ஸ் _kw இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல C-bar _ax அப்படின்னா கலர் பாருக்கான ஆக்சஸ். ஸோ இதை கொடுக்குறது மூலமாக உங்களுக்கு ஹரிசாண்டல் ஆக்சஸில் வரும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும் போது உங்களுக்கு அவுட்புட்டில் அந்த பார் வந்து கீழே கிடைக்கும். நம்ம வந்து ஹைட் ரேஷியோ நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல அந்த ஹரிசாண்டலுக்குரிய ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு இது கீழே பாட்டமில் ஹரிசாண்டலாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் பாரை டாப்பில் இருந்தோ இல்லைனா பாட்டம்லேயோ ஹரிசாண்டலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேஅவுட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸுமே நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ரேஷியோ, ஹைட் ஸ்பேஸ் அது மூலமாக உங்களால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஹீட்மேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னும் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒன்ஸ் ஒரு இடத்துல எரர் வந்தது இல்லையா, ஸோ அந்த எரரில் வந்து நமக்கு வி ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த பேராமீட்டர்ஸை ஒன் பை ஒன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆகணும் இல்லைனா டேட்டா ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். Thank you for watching our channel. Let's grow together.